இந்த வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டா உள்ள வந்தவங்க தான் மஞ்சரி. ஆரம்பத்துல பெருசா அவங்க வந்து வெளியில ஜொலிக்கல அப்படின்னாலும் போக போக அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்திலும் நம்ம மூக்க நுழைக்கணும், எல்லா விஷயத்திலும் நம்ம கருத்து சொல்லணும். அந்த கருத்து சொல்லும் பொழுது எல்லாரோட ஃபோக்கஸ் நம்ம மேலே திரும்பும். அது நமக்கு ஒரு ஒரு போர்ட்ரேல கொடுக்கும். இவங்க வந்து இந்த வீட்டில் ஒரு நெகட்டிவான ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு போர்ட்ரேல கொடுக்கும். எல்லாரும் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னாங்கன்னா வெளியில் அவங்கள பாசிட்டிவாக மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வாண்டடா இவங்க போய் பல பிரச்சனைகள் பண்றத பார்த்துருக்கோம். இதை அவங்க வாயாலேயே முத்துக்குமரன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் மஞ்சரி. ஸோ ஆரம்பத்தில் அவங்க உள்ள வந்த மஞ்சரி இப்போ இல்லை. மஞ்சரியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கு நெகட்டிவா. சரிங்களா? சில பேர் இருக்காங்களா வெளியில நெகட்டிவான விஷயங்களை விரும்பக்கூடிய மக்கள், அவங்களுடைய ஆதரவு மஞ்சரிக்கு முழுக்க முழுக்க இருக்கு. ஸோ அவங்க தான் மஞ்சரிக்கு ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸ் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றாங்க. பிஆர் ஒர்க்கு சேர்ந்து நடக்குது. மஞ்சரிக்கும் பயங்கரமான ஒரு பிஆர் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, முத்துக்குமரனுக்கும் பயங்கரமான பிஆர் ஒர்க் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. முத்துக்குமரனுக்கு மண்ணின் மைந்தன், இந்த மண்ணினுடைய மைந்தன் முத்துக்குமரன் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பிஆர் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மஞ்சரிக்கு என்ன மாதிரியான ஒர்க் நடக்குதுன்னா, ஆக்சுவலாக ரொம்ப கேவலமான ஒரு வேலை நடக்குது. யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, மஞ்சரியை சௌந்தர்யாவோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு கேன்வாஸ் வெளியில் பண்ணுறாங்க தெரியுமா? மஞ்சரி வந்து கருப்பாக இருக்காங்க, ஸோ ரேசிசம் அப்படிங்கிறது இங்கே இருக்கு சொசைட்டியில். மஞ்சரி கருப்பா இருக்கிறதுனால மஞ்சரி பேசுறதெல்லாம் போய் வெளுத்து, அதாவது வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாண்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி சௌந்தர்யா போய் பேச மாட்டாங்க, மஞ்சரி கருப்பா இருக்கிறதுனால மஞ்சரி பேசுறதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லி மக்கள் வெறுக்கிறாங்க மஞ்சரிய. மஞ்சரி வந்து ஒரு சிங்க பெண், நிறத்தை வச்சு யாரையும் வந்து எடை போடாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேன்வாஸை வெளியில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு புத்தி! யாரு வந்து இப்ப ரேசிசம் பார்க்குறாங்க? அதுவும் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பிக் பாஸ்குள்ள ரேசிசம் யார் பார்க்குறாங்க? 1-2 பேர் இருப்பானுங்க, சௌந்தர்யா அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை ரசிக்கக்கூடிய ஆட்கள் 1-2 பேர். மேக்சிமம் சௌந்தர்யா என்ன பண்றாங்க அப்படிங்கிறத வச்சுதான் ஓட் பண்ணுவாங்க. இங்க யாரும் அந்த அளவுக்கு கீழ்த்தரமான மக்கள், அந்த கீழ்த்தரமான புத்தி கொண்ட மக்கள் கிடையாது. எல்லாரும் ஓரளவுக்கு எஜுகேட்டடாக தான் இருக்காங்க. சரி, இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு விமர்சனத்தையும் ஒரு கேன்வாஸையும் பண்றதுக்கு மஞ்சருடைய பிஆர் டீம் வந்து வெட்கப்பட்டு தலைகுடியும். சீசன் 2 உடைய டைட்டில் வினர் யாரு? ரித்விகாக்கு எப்படி மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க, ரித்விகாக்கு எப்படி ஓட் பண்ணாங்க? அப்பெல்லாம் பிஆர் அப்படிங்கிற பேர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சரிங்களா? எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது அந்த பொண்ணு உண்மையா இருக்கு, நேர்மையா இருக்கு, சில விஷயங்களை உடைச்சு பேசுது, அவ்வளவுதான். பெருசா ரித்விகா ஒன்றும் பண்ணல. சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் கம்பேரிட்டிவ்லி கம்பேர் பண்ணி தான் ரித்விகாவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க. அந்த இடத்துல ரித்விகாவுடைய கலரோ, ரித்விகா கருப்பா இருக்காங்க, பொய் சொல்லுவாங்கன்னு யாருமே பார்க்கல. இப்படிப்பட்ட ஒரு விளம்பரம் வந்து மஞ்சரிக்கு நடந்துகிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். இது எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது? முத்துக்குமரனுக்கு என்ன மாதிரியான ஒரு பிஆர் ஒர்க் போய்கிட்டு இருக்கோ சொல்றது புரியுது அவங்களுக்கு? இந்த மண்ணின் மைந்தன், ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழன் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இனத்தை வச்சு ஒரு பிஆர் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இனம் அங்க முன்னிறுத்தப்படுகிறது. இந்த சைடு நிலத்தை வச்சு ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மஞ்சரி கருப்பா இருக்கிறதுனால மக்களுக்கு பிடிக்கல, அதனால மஞ்சரிக்கு ஓட் பண்ணுங்க. என்னடா என்ன ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மஞ்சரி வாண்டடா சில விஷயங்களை ட்ரை பண்றாங்க. அதாவது இந்த வீட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கிற 2 பேர், ஜாக்லின், சௌந்தர்யா, அவங்க 2 பேரையும் நம்ம வந்து டார்கெட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெளியில தெரிவோம். இவங்களுக்கு தான் அதிகமான கிளாப்ஸ் எல்லாமே வருது ஒரு வாரம். முக்கியமாக சௌந்தர்யாவுக்கு நிறையா வருது, ஜாக்லினுக்கு வந்து அந்த அளவுக்கு கிளாப்ஸ் வருது கிடையாது. பட் ஓட்டிங் அப்படிங்கிறது ஜாக்லினுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. சேவ் ஆகுறாங்க. ஒரு முறையும் 10 வாரங்கள் தொடர்ச்சியாக நாமினேஷன் வந்தும் ஜாக்லின் சேவ் ஆகிட்டு இருக்காங்க. இதை வச்சு அங்கே எல்லாரும் ஒரு கணக்கு போட்டிருப்பாங்கல்ல, ஜாக்லின் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள நம்ம டார்கெட் பண்ணி அடித்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெளியில தெரியுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லா இடங்களையும் வந்து மஞ்சரி என்ன பண்றாங்கன்னா இவங்களை டார்கெட் பண்றாங்க. இந்த தர்ஷிகா மேட்டர்ல நடந்த அந்த பிரச்சனையில கூட விஜய் சேதுபதி எபிசோட பாக்குறது இல்லை. சரிங்களா? அதனால விஜய் சேதுபதிக்கு எதுவுமே தெரியல. அவர் என்ன பண்ணிட்டாரு, மஞ்சரியோட விஷயத்துல ஜாக்லின் தான் உள்ள புகுந்து மூக்க நுழைச்சி எல்லாமே பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. ஜாக்லின் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. அங்க நடந்தது என்ன அப்படிங்கிறது ஜாக்லினுக்கு தெரியும். இவர் பேச விட மாட்டாரு. மேபி அந்த ரெஸ்பெக்ட் காரணமா கூட ஜாக்லின் மாய மூடிட்டு இருந்திருக்கலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதல்ல ஜாக்லின் பேரை எடுத்து அந்த இடத்துல பேசுறது மஞ்சரி தான். ஜாக்லின் பேரை எடுக்கவும் தான் ஜாக்லின் திரும்பவும் பேச ஆரம்பிச்சாங்க. சாச்சனா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, இப்போ வந்து ஜாக்லின் வந்து அவங்க பாலெல்லாம் எடுத்து வச்சு குடிக்கிறது கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த இடத்துல சாச்சனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா,
இப்போ ஜாக்லினும் சௌந்தர்யாவும் இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் மஞ்சரியும் சாச்சனும் உட்காந்துருக்காங்க. ஆப்வியஸாக மஞ்சரி பேசுறது யாருக்கு கேட்டிருக்கோம்? ஜாக்லினுக்கு கேட்டிருக்கோம். சரிங்களா? கேட்கணும் தான் அவங்க பேசுகிறாங்க. சாச்சனா அந்த இடத்துல என்ன சொல்லுச்சுன்னா, அவங்க வேணும் தான் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசிக்கலாம், இங்கே நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை மீறி தான் மஞ்சரி பேசுவாங்க. அந்த இடத்துல கூட அந்த பொண்ணு கொஞ்சம் மெச்சூராக தான் பேசிச்சு. அதை மீறி தான் மஞ்சரி பேசியிருப்பாங்க. இது விஜய் சேதுபதிக்கு தெரியாது, ஏன்னா அவர் பார்க்கல. அவர் வந்து நேராக வந்தார், ஒரு முட்டை கொடுத்தாரு, சப்போர்ட் பண்ணாரு, போயிட்டார். இது நினைச்சா, ஏன்னா அங்கே இருக்கிறது ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு வன்மம் விஜேஎஸ்க்கு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு சாச்சனா வெளியில போயிட்டாங்க, ஆனந்தி வெளியில போயிட்டாங்க. இந்த வாரம் முழுக்க நெகட்டிவா பண்ணது வந்து ஜாக்லினும் சௌந்தர்யாவும் தான். அவங்க ஏன் வெளியில போல, சௌந்தர்யாவுக்கு கிளாப்ஸ் வருதே அப்படின்ற வைத்தறிச்சல் ஒரு பக்கம் தர்ஷிகாவுக்கும் இருக்கு, இன்னொரு பக்கம் மஞ்சரிக்கும் இருக்கு. மஞ்சரி முத்துக்குமரன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, திட்டுனாலும் கை தட்டுறாங்க, பாராட்டினாலும் கை தட்டுறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்றாங்க. யார்? சௌந்தர்யா. சௌந்தர்யா புரியலையே. திட்டும் போதும் கை தட்டுறாங்க, எழுந்துக்கும் போதும் கை தட்டுறாங்க, புரியலையேன்ற மாதிரி. இன்னொன்று, கைத்தட்டு வந்து கண்கட்டி வித்த கைத்தட்டு நம்ம நம்பக்கூடாது. கைத்தட்டு வந்து கைத்தட்டு வந்து நம்ம நம்பவே கூடாது. இப்பெல்லாம் நீ எழுந்துக்கும் போது தட்ட மாட்டுறாங்களா? இப்பெல்லாம் நீ எழுந்துக்கும் போது தட்ட மாட்டுறாங்க, ஃபர்ஸ்ட்லாம் தட்டிட்டு இருந்தாங்களா? இப்போ யாருக்கு தட்டுறாங்க? சௌந்தர்யாவுக்கு மட்டும் தான் தட்டுறாங்க. தீபகண்ணன் தட்டினாங்க நீங்கள். அப்படியா? ஸோ இந்த வாரம் முழுக்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மஞ்சரி சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணுவாங்க. சௌந்தர்யா கிட்ட வாண்டடாக பிரச்சனைக்கு போவாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கான பர்சன், ஸ்ட்ராங்கான பிளேயரை போய் நம்ம வம்பிழுத்தோம்னா நம்ம வெளியில் தெரியுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு இந்த வாரம் ஜாக்லின் இடம் கொடுக்க போகிறது இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க நேற்று எபிசோட்லேயே கிளியராக கடைசியில் முடியும் போது ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அடுத்த வாரம் ஃபுல்லாக ஃபயர் மோடு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கேம் ஆடுவாங்க நான் நினைக்கிறேன், பார்ப்போம். சௌந்தர்யா பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க மஞ்சரி. அப்போ வந்து முத்துக்குமரன் என்ன சொல்கிறாரு தெரியுமா? கிளாப்ஸை வந்து நம்ம என்றைக்குமே நம்பக்கூடாது. கிளாப்ஸ் வந்து நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் கிளாப்ஸ் வந்து பண்ணுவாங்க. கிளாப்ஸை என்றைக்குமே நம்ம நம்பவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மஞ்சரி மறுபடியும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உனக்கு வந்து ஆரம்பத்தில் கிளாப்ஸ் இருந்துச்சுல, இப்போ உனக்கு கிளாப்ஸ் வர்றது இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. முத்துக்குமரன் ஆமான்றாரு, பரவாயில்ல ஜென்யூனாக ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்த முத்து சொல்கிறாரு, நான் பேசும்போது கிளாப் பண்ணுறாங்க, தீபக் அண்ணாக்கெல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. ஸோ சௌந்தர்யாவுக்கு கிளாப்ஸ் வந்தது மஞ்சரியால் பொறுத்துக்க முடியல. மஞ்சரி மனசுக்குள்ள இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி விளையாடுறது மக்களுக்கு பிடிச்சிருக்கு, மக்கள் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, விஜய் சேதுபதி போட்டு பயங்கரமாக ரோஸ் பண்ணுறாரு, அதனால இவங்களுக்கு வந்து வெளியில் ஒரு மார்க்கெட் குறைஞ்சிருக்கும், ஆடியன்ஸ் குறைஞ்சிருப்பாங்கன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் மாறா என்ன நடந்துருச்சு? விஜய் சேதுபதி எவ்வளோதான் புலந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து யாருக்கு கை தட்டோமோ அங்கே கை தட்டிட்டாங்க. ஜாக்லினை தான் நீங்கள் பேச விடலை. இப்போ எனக்கு என்னன்னா, இது பிஆருடைய கிளாப்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்காங்க, ஜாக்லினுக்கு கிளாப்ஸே வர்றது இல்லையே, அப்போ ஜாக்லினுக்கு பிஆர் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் இங்கே முன் வைப்பேன். முத்துக்குமரன் பேசும்போதாச்சும் கை தட்டுறாங்க, ஜாக்லின் பேசும்பொழுதும் ஜாக்லின் காட்டும் பொழுதும் இது வரைக்கும் யாருமே கை தட்டுறது இல்லை. இது வரைக்கும் 9 வாரங்களாக நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் ஜாக்லினுக்கு கிளாப்ஸ் வந்துச்சு. அது ஜாக்லின் வந்து சேவான ஒரு வாரம். அதை தாண்டி அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி ஜாக்லினுக்கு கிளாப்ஸ் வந்ததே கிடையாது. அப்போ ஜாக்லினுக்கு பிஆர் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? கிளாப்ஸ் பண்ணால் பிஆர், கிளாப்ஸ் இல்லைன்னா பிஆர் இல்லைன்னு ஒத்துக்குங்கன்னா அதுவும் ஒத்துக்க முடியாது. பிஆர் இருக்காங்க, அப்புறம் ஏன் கிளாப்ஸ் வரல? இந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்க வெளியில். ஸோ வீட்டுக்குள்ள சில பேரோட தூக்கத்தை கெடுத்துருக்குறாங்க. யாரு? சௌந்தர்யாவும் ஜாக்லினும். அது எப்படி மாப்பிள்ள? அவங்க ஒரு பக்கம் அவங்கள ஃபர்ஸ்ட் பிளேயர், அவங்க எப்படி ஃபர்ஸ்டா சேவ் ஆகுறாங்கன்னு சொல்லி தர்ஷிகா புலம்புது. இன்னொரு பக்கம் பாராட்டினாலும் கை தட்டுறாங்க, திட்டினாலும் கை தட்டுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு மஞ்சரிக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அரிக்குது போல மண்டையில் அவங்களுக்கு. எப்பட்றா நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ பிளான் பண்ணோமே, இருந்தாலும் மக்கள் எப்படா சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்னு மஞ்சரிக்கு இப்போ ஒரு யோசனை வந்திருக்கு. இந்த வாரம் வந்து கண்டினியூஸா ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் தான் டார்கெட் பண்ணி மஞ்சரி கேம் ஆட போறாங்க. முத்துக்குமரனும் நான் இனிமே வந்து கேம் ஆட போறேன், என்னுடைய இண்டிவிஜுவல் கேம் ஆட போறேன் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது? விஜய் சேதுபதி போன்ற பயாஸ்டான ஹோஸ்ட் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான ஆட்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இதை வெளியில் பார்க்குற மக்கள் கிளியராக தெளிவாக விஜய் சேதுபதியை விட நல்லாவே நோட் பண்ணக்கூடிய மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
மக்களுடைய பலமும் மக்களுடைய பவரும் இவங்களுக்கு தெரியலை. தெரியும் பொழுது ஓகே நம்மளோட பாட்சாலாம் இங்கே பலிக்காது அப்படிங்கிற ஒரு நினைப்பு இவங்களுக்கு வரும். முத்துக்குமரனுக்கு நல்லபடியாக நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி கோவா கேங் பிரியணும் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்களோ அதே மாதிரி தயவு செய்து இந்த மஞ்சரி விட்டு விலகி வந்துருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் மஞ்சரி கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க அப்படிங்கிறது முத்துக்குமரனுக்கு தெரிய மாட்டேங்குது. மஞ்சரி உங்களை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால விலகி வந்து நீங்கள் உங்கள் கேம் ஆடுங்க. முத்துக்குமரனுடைய பிஆர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்க. அதை விட்டுட்டு அபியூஸில் இறங்காதீங்க. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ட்விட்டரில் வந்துகிட்டு இருக்கு. முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து ஃபேமிலியை அபியூஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்த்தரப்பு ஃபேண்டம்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீங்கள் இந்த மாதிரி ஆர்வத்திலையும் அவசரத்திலையும் பண்ணுற எல்லாமே யாரை பாதிக்கும் அப்படின்னா, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்கள தான் பாதிக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ மஞ்சரியோடைய இந்த ஒரு கேவலமான ஒரு புத்தியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.